friends, welcome back to my YouTube channel Saran's DIY. யூஸ்ஃபுல்லான Aariwork வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சிம்பிளான ஒரு Aariwork டிசைன் தான். லெஃப்ட் சைடில் ஒரு வீடியோ தெரியும். ஸோ அந்த டிசைன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது பார்ட் 1 வீடியோவை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் ஜரி லைன் யூஸ் பண்ணுவோம். ஜரி லைனுக்கு வந்து நான் இந்த அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் என்ன நீடில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு நிறைய மெசேஜ் வருது. ஸோ நான் எல்லாத்துக்குமே அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுவேன். அயன் நீடில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜரி ஒர்க்குக்கு அண்ட் தென் சில்க் த்ரெட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து பீட் ஒர்க் அண்ட் ஜர்தோசி ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான். ஸோ அந்த லைன் நெக் லைன் மேலேயே நான் வந்து ஜரி லைன் கொடுத்துட்ருக்கேன். ஜரி லைன் எப்படி பண்ணணும் அப்படின்றது நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் உங்களுக்கு ரெகுலராக சொல்கிறது தான். ஸோ இந்த கர்வ்லலாம் பெருசாக நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன் மேலேயே வந்து நீங்கள் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டே வருவீங்க. எப்பயும் போல் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் நீங்களும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 2 லைன் ஜரி லைன் வந்து நான் இதே மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீடை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணணும். ஸோ இதுக்கு வேறு நீடில் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அயன் நீடில் தான். ஸோ அயன் நீடில்லே நான் சொன்னால 2 டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஸோ இது வந்து பீட் ஒர்க்குக்கு நான் இதே மாதிரி சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு, இந்த நீடில் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறையா பீட்ஸ் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். துலிப் நீடிலெலாம் ஸோ இது ஒர்க்கும் உங்களுக்கு ஈஸியாகவே முடிஞ்சிடும். ஆனால் துலிப் நீடிலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீட்ஸாக லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து இங்கேயும் நான் வந்து என் நாட் போட்டுவிடணும். எல்லாத்துக்குமே நான் என் நாட் போடுறேன். ஃபைனலாக எல்லா பீடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபைனலாக ஒரு என் நாட் போடுறேன். ஸோ என் நாட் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க நான் ரைட் சைட் கார்னரில் வந்து கார்டு அட்டாச் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4mm பீடு. 4mm பீடுக்கும் நான் சேம் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதையும் நான் வந்து லோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த 4mm பீடை வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ ஒரு பீடாக வச்சு தான் ஸ்டிச் பண்ண முடியும் 4mm பீடு. ஸோ இந்த மாதிரி பெரிய பீடெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும். 4mm பீட் 3mm பீட்லாம். இதுவே சுகர் பீட்னால் கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்கும்போது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பெரிய பீட்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாகவே ஒர்க் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு சுகர் பீட் தான் கொடுக்குறேன். சுகர் பீட் வந்து 2 தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ 2 ஸ்டிச் பண்ணுறேன். நிறைய பேர் Aariwork பிகினர் கிட் வேணும், ப்ரைஸ் என்ன அப்படின்னு நிறைய பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட சொல்வேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் அந்த கிட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வந்து ஒரு சின்ன டிப்பு, நீங்கள் சுகர் பீடை வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நீடில் இந்த மாதிரி லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சுகர் பீட் வந்து உங்களுக்கு நிறைய லோட் ஆகிடும். உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து இங்கே ஸ்டோன் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒயிட் பென்சிலில் 1 சென்டிமீட்டருக்கு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேலில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கேலில் 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்கே மெரூன் கலர் திலகம் ஸ்டோனு. ஸோ இதுக்கு வந்து நான் எப்படி கம் அப்ளை பண்ணியிருக்கேன், இது எப்படி நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நார்மலாக நம்ம யூஸ் பண்ண நீடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்போசிட் சைடை எடுத்துகிட்டு அந்த டிப்பில் வந்து நீங்கள் லைட்டாக கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கையில் வச்சு நீங்கள் ஸ்டோன் எடுத்து ஒட்டும் போது உங்களுக்கு அன்ஈவனாக இருக்கும், இல்லைனா க்ளூ எங்கன்னா பட்டுடும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப் நான் யூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் அந்த லைனுக்கு நெருக்கமாக கொடுத்துடாதீங்க, கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொடுங்க. ஏன்னா நம்ம அங்கே பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சுகர் பீடை லோட் பண்ணிட்டேன். திலகம் ஸ்டோனில் நான் டிப்பில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னு பாருங்கள், நான் சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம அந்த இடத்துல பீட் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த ஷார்ப்னஸ்லாம் நம்மளுக்கு நல்லா கரெக்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே நான் ஒரு பீட் ஸ்டிச் பண்ணுறேன்னா இப்போ இந்த டர்ன் பண்ணிக்கிறேன் நான் நீடில். இப்போ இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். இங்கேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஷார்ப்னஸ் கிடைக்காது. அதனால தான் சைடில் நீங்கள் வேறு எங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த டிப்பாண்ட இருக்கிறப்போ ஒரு பீட் எக்ஸ்ட்ரா வச்சு ஷார்ப் பண்ணி கொடுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து இங்கே பீட் கொடுத்துட்டு இங்கே என் நாட் போட்டுடணும். ஸோ எல்லா திலகம் ஸ்டோனுக்கும் நீங்கள் ஒரு என் நாட் போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து பீடு கரெக்டாக நிற்கும். ஸோ முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இங்கேயும் நான் வந்து டிப்பில் ஸ்டார்ட் பண்ணலை, சைடில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டிப்பாண்ட ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஷார்ப்னஸ் கிடைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த திலகம் ஸ்டோன் சுற்றி வந்து சுகர் பீடை கொடுத்துட்டு ஃபைனலாக இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு என் நாட் போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே பீடு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு என் நாட் போட்டுடுறேன். ஸோ இப்போ அந்த ஷேப் அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் கரெக்டாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம டிப்பில் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். சைடில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த டிப்பில் ஒரு பீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு சைடில் ஸ்டிச் எடுத்துகிட்டு 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் நீங்கள்
ஃபைனல் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ மற்ற ஸ்டோன்ஸ் எல்லாமும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே ஒர்க்கை தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ 1 inch கேப்பில் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்டோனையும் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைஸு அந்த ப்ளேஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இங்கே திருப்பியும் அதை மார்க் பண்ணுறேன் ஒரு இன்ச்சுக்கு. ஸோ ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி நம்ம திருப்பியும் அதே மாதிரி ஸ்டோன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த நீடில்லையே நான் வந்து சைடில் ஆப்போசிட் சைடில் எடுத்து ஸ்டோன்ஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஹேண்ட் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும். ஸோ நிறைய க்ளூ வேறு இடத்துல கிளாத்தில் பட்டுருச்சுன்னா அந்த கிளாத் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. ஸோ கஸ்டமர் எதனா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நீடில்லையே வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பாருங்கள், இதே மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லா ஸ்டோனுக்கும் எல்லா திலகம் ஸ்டோனுக்கும் இதே ஒர்க்கு தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபைனலாக என் நாட் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டாட்ஸ்க்கு வந்து நம்ம புட்டாவுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி பென்சிலில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சுகர் பீடு, ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீட் வச்சு நான் ஒரு என் நாட் போட்டுடுறேன். ஸோ இதுதான் வந்து டாட்டு, அந்த பேக் நெக்கில் நம்ம புட்டா ஒர்க் மாதிரி கொடுப்போம்ல, ஸோ அதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் ஒரு பேக் ஸ்டிச் கொடுக்குறேன், ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீடு, ஒரு என் நாட் போட்டுடுறேன். ஸோ நெக் ஃபுல்லாக வந்து இதே மாதிரி டாட் ஒர்க் தான் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கும் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஸ்லீவுக்கும் வந்து இதே பேட்டர்ன் இதே டாட்ஸ் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் விட்டு ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் டசல் எப்படி பண்ணுறது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நாளைக்கு ஷார்ப்பாக 5 o'clock செக் பண்ணி பாருங்கள், ரிலீஸ் ஆகிடும். தேங்க்ஸ்.